ஸோ இன்றைக்கி பிக் பாஸ் லைவோட 4th அப்டேட் இதுதான். இது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தர்ஷிகாவுக்கும் அன்ஷிதாவுக்கும் நடந்த சண்டையில் அன்ஷிதாவோட ஸ்டாரை பிடுங்கிறதுக்காக ஜெஃப்ரியை வந்து தர்ஷிகா வந்துட்டு தோப்புக்கரணம் போட வச்சுருப்பாங்க. அதாவது அன்ஷிதா கோவப்பட்டு கத்துற வரை நீ தோப்புக்கரணை போடணும்னு. ஸோ அந்த டைமில் கடைசி அன்ஷிதா பொறுக்க முடியாமல் எந்திரிச்சு இந்த ஸ்டாரை வச்சுக்கோ, நீ ஜெஃப்ரியை தோப்புக்கரணம் போட வைக்காதன்னு சொல்லி நிறுத்திடுறாங்க. ஸோ இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா ஜாக்லினும் சௌந்தர்யாவும் வந்து இது தடுத்திருப்பாங்க. தடுக்கிறதுனால தர்ஷிகா கோவப்பட்டு அவங்கள ஜெயிலில் போடணும்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே ஜாக்லினுக்கும் தர்ஷிகாவுக்கும் அந்த ப்ரமோ வந்தது இல்லையா, ஒரு சண்டை, அந்த சண்டை நடக்குது. கடைசியில் தர்ஷிகா இது என்ன உங்கள் அப்பா வீடா அப்படின்னு கேட்டாங்க. உங்கள் அப்பா வீடான்னு கேட்ட உடனே சௌந்தர்யா வந்து ட்ரிகர் ஆகி நீங்கள் வந்து எதுக்கு அவன் அப்பாவெல்லாம் இழுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவும் இவங்களும் சௌந்தர்யா வந்துட்டு தர்ஷிகாவை பிடிச்சி கை வச்சு தள்ளியிருப்பாங்க. முத்துக்குமரனும் அருணும் வந்து தடுத்து நிறுத்திடுவாங்க. ஸோ அவங்க வந்து தனியாக வந்து தர்ஷிகா வந்து அழுதுருக்காங்க. தர்ஷிகா கிட்ட எல்லா பாய்ஸும் பேசிகிட்டு இருக்காங்க, அதாவது டெவில்ஸ் பாய்ஸ் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு தர்ஷிகா சொல்கிறாங்க, நான் அவங்க அப்பா வீடு நான் அதை மீன் பண்ணலை, இது உன் வீடு இல்லைங்கிறத தான் நான் மீன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அருண் சொல்கிறாரு, அவங்களுக்கு தெரியும் அது சும்மா ட்ரிகர் ஆகிக்கிற மாதிரி காட்டுறாங்க, நடிக்கிறாங்கங்கிற மாதிரி அருணும் முத்துக்குமரன் 2 பேருமே சொல்கிறாங்க. சொல்லும்போது நம்ம குட்டி சாச்சனா வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இது மிளகாத்தூள் கொடுக்கும்போது அவங்க இப்படி தான் ரொம்ப ஓவராக பண்ணாங்க, முதல்ல ஜாக்லினை பிடிச்சி ஜெயிலில் போடணும் அப்படிங்கிற மாதிரி சாச்சனா சொல்கிறாங்க. அப்போது அருண் ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இவங்களை தூக்கி இங்கே ஜெயிலில் போட்டிங்கன்னா ஜெயிலில் போய்ட்டு அவங்க சரியாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ரொம்ப இது பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களை தூக்கி நம்ம ஜெயிலில் போட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்குள்ளே முத்துக்குமரனும் அதே தான் சொல்கிறாரு. ஸோ அங்கே போயிட்டு பண்ணால் ஆமாம் அது கரெக்ட் தான், அருண் சொல்கிற பாயிண்ட் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அக்ரி பண்ணுறாரு. பண்ணிவிட்டு இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 பேரையும் சேர்த்து போட்டாலுமே அது வேறு வகையில் இதாகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கடைசி இப்போ முடிவெடுத்து சௌந்தர்யாவை மட்டும் ஜெயிலில் போடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ சௌந்தர்யா ஜாக்லினை கூப்பிட்டு இந்த முடிவை சொன்னோன்னே சௌந்தர்யா பழையபடி திரும்பவும் ட்ரிகர் ஆகி அப்போ விடுன்னு சொன்னால் எங்களுக்கு ஹர்ட் ஆக தான் செய்யும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. அப்போ ஜாக்லின் கிட்ட தர்ஷிகா கேட்குறாங்க, நீ என் முகத்தை பார்த்து சொல்லிடி, நான் உங்கள் அப்பா பற்றி மீன் பண்ணி அப்படி சொல்லுவேன் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகா கேட்குறாங்க. அதுக்கு ஜாக்லின் இல்லை எனக்கு ஹர்ட் ஆச்சு அப்படிங்கிறாங்க. உடனே நீ ஹர்ட் ஆனேன்னா நான் உண்மையிலே சாரி தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகா சொல்கிறாங்க. தர்ஷிகாவுக்கு என்னன்னா சௌந்தர்யா இடையில வந்தது எரிச்சலாக வருது. ஸோ இந்த மாதிரி டிஸ்கஷன் இங்கே போயிட்டுருக்கு. இதான் இப்போதைக்கு லைவ்ல நடந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சத்யாவோட கையில் ஈரத்துணியை மஞ்சள் எடுத்து காய போட்டுட்ருக்காங்க. அப்புறம் வந்து சௌந்தர்யா வெளியில் வந்துட்டு இவங்களை திட்டுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவை திட்டுறாங்க. ஜெஃப்ரி மேலே ரொம்ப பாசம் இருக்கிற மாதிரி நடிப்பியே, இப்போ இவ்வளோ தூரம் நீ அவன் இவ்வளோ தோப்புக்கரணம் போடுறத பார்த்துட்டே இருந்தேடி, நீ எல்லாம் ஒரு மனுஷியா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக திட்டுறாங்க. திட்டிட்டு நான் ஸ்டாருக்காக சொல்லடி, நான் உண்மையிலே தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா கோவப்பட்டு போகிறாங்க. அதுக்கு வந்து அன்ஷிதா சத்யா கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு இவங்ககிட்ட நான் ஜெஃப்ரி மேலே வச்சிருக்கிற பாசத்தை காட்டணும்னு எனக்கு அவசியமே கிடையாதுங்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு அந்த ஜெயில் விஷயத்தில் என்ன முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிலில் இப்போதைக்கு போட வேண்டாம், அது நைட்டு நம்ம பார்த்துக்கலாம், இப்போதைக்கு நம்ம போட்டோம்னா அவங்களும் அங்கே இருந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு. இதில் முத்துக்குமரனா ஒரு விஷயம் அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ 2 பேரையும் ஜெயிலில் போடணும்னு முடிவெடுத்தோடனே சரி அவங்க 2 பேர் கையிலையும் ஆளுக்கு ஒரு கொடையை கொடுத்து ஜெயிலில் நிற்க வைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் கைண்ட்னஸ், இதை தான் முத்துக்குமரன் கிட்ட நம்ம பாராட்டுற விஷயங்கள். ஸோ இதை தான் நிறைய பேர் திட்டுறாங்க. அந்த இயற்கையிலேயே அவரோட கைண்ட்னஸ்ங்கிறது அவரோட குணத்தில் அவர் வருது. இதே மாதிரி பிக் பாஸ் அப்டேட்ஸ் இனியும் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு லைவில் என்ன நடக்குதுன்னு பார்த்து அப்டேட்ஸ் கொடுக்குறேன். அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார்